மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். நீங்க யார் ஜெயலலிதானாக்க ஓகே, அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருந்துச்சு, வாங்க முடியும். இப்போ எடப்பாடியால அடுத்த தேர்தலில் 118 தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு அதிமுக வலுவான கட்சியா இருக்க 4 அணியா பிரிஞ்சு கிடக்குது. அதிமுக அப்படி நிறுத்துறாங்கன்னாக்க அவங்க பொதுவான கட்சி தான், அவங்க எல்லாரும் யாராவது நிறுத்தலாம். ஏன் நிறுத்தலன்றது நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த குழுவினரை அணுகி தமிழக வாழ்வுரிமை கட்சி நாடாளுமன்றத்தில் தனது குரலை ஓங்கி குரலற்ற மக்களின் குரலா ஒலிப்பதற்கு உரிய இடங்களை நாங்கள் கேட்க இருக்கிறோம் என்ற தகவலை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சில சாதி அரசியல் நடத்திட்டு இருக்காங்க சில தலைவர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட பேசுறீங்க. அது ஆமா, இன்னைக்கு இவங்க எல்லாரும் 40 வருஷம் 30 வருஷம் கட்சி நடத்துறாங்க. அவர்கள் அனைவருக்குமே ஒரு சாதிய முத்திரை இருக்கிற காரணத்தினால பொதுத் தலைவராக உருவாக்க முடியல. அந்த படிப்பினையை பாடத்தை நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து கற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் நான் தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு சொல்லி அனைத்து தமிழ்ச்சாதி மக்களுக்குமான ஒரு கட்சியா நான் இதை நடத்திக்கிட்டு வரேன். ஆக என்னுடைய கட்சி இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி உங்களை கூட பத்திரிகையாளர்களே பதிவு செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி அத்தனை மாவட்டங்களும் கிளைகளை உருவாக்கி இன்றைக்கு வளர்ந்து வருகிற ஒரு மாற்று அரசியல் கட்சியா இருக்கிறது. அதனால எதிர்வரும் காலங்களில் நாங்கள் இது போன்ற புதிய அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு மாற்று அரசியலை முன்வைக்க இருக்கிறோம். அதில் இந்த சாதியின் பெயரால கட்சி நடத்துறவங்க யாருமே தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வர முடியாது என்பது நிதர்சனமான உண்மைதானே. அதிமுகவும் திமுகவும் 118 தொகுதிக்கு மேல வாங்கவே முடியாது, மற்றவங்களை நம்பிதான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க. அதை நீங்க ஆமா, நீங்க யார் இப்போ ஜெயலலிதானாக்க ஓகே, அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருந்துச்சு, வாங்க முடியும். இப்போ எடப்பாடியால அடுத்த தேர்தலில் 118 தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு அதிமுக வலுவான கட்சியா இருக்க 4 அணியா பிரிஞ்சு கிடக்குது. ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி அவர்களால் அப்படி 118 தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய கட்சி அந்த கட்சி எதிர்காலத்தில் தனித்து ஆட்சி பிடிக்கிறது கஷ்டம். அதுக்காக எங்களை போன்ற கட்சிகளை சேர்த்து கொண்டுதான் ஆட்சி பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாகும். இது நான் இன்னைக்கு சொல்றேன், இதான் நிதர்சனமான உண்மை தான். இன்னைக்கு நான் ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டு இருக்கேன், சீமான் ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டு இருக்காரு, அண்ணாமலையும் ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டு இருக்காரு. அதனால எல்லா கட்சிகளும் அங்க பாமக அதுக்குன்னு ஒரு பெல்ட்ல ஒரு தனி வாக்கு வச்சிருக்காங்க. அதே மாதிரி திருமாவளவன் தனக்குன்னு ஒரு வாக்கு வச்சிருக்காரு. ஆக இந்த வாக்கு வங்கிகளை கொண்ட அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் கொண்ட ஒரு அமைச்சரவை தான் எதிர்காலத்தில் அமைக்க முடியுமே தவிர இனி தமிழ்நாட்டில் தனித்து ஆட்சி என்கிற முறைமைக்கு வாய்ப்பில்லை என்பது என்னுடைய கணிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் பாசிச பாரதிய ஜனதா மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்றது. கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் என்று பிரிக்கிறார்கள். இந்த மனித குலத்தை பிரிக்கின்ற இந்த அரசியலை நான் வெறுக்கிறேன். ஆக பாரதிய ஜனதா என்கிற இந்த கட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் அதிக இடங்களை பெற்றுவிடக் கூடாது என்கிற இலக்கை நோக்கித்தான் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் அமையும். திமுக கூட்டணியில் எங்களுக்கு இடங்கள் எத்தனை தருகிறார்கள் என்பதை குறித்து அதை நாங்கள் முடிவு செய்வோம். கட்சி பொதுக்குழுவில் முடிவு செய்ய இருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நாங்கள் சேலத்தில் எங்கள் தொகுதி எங்கள் கட்சிக்கு என்று இடம் வேண்டும் என்று கண்டிப்பாக கோருவோம். சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் இல்லை என்றால் உள்ளாட்சி தேர்தலிலாவது ஏதாவது ஒரு பதவி கண்டிப்பாக எதிர்காலத்தில் வீரப்பனாருடைய குடும்பத்திற்கு, குறிப்பாக முத்துலட்சுமி போன்றவர்களுக்கு எங்கள் கட்சியின் ஊடாக வாய்ப்பு கிடைக்கின்ற போது நாங்கள் அமைக்கின்ற கூட்டணி கட்சி தலைமையுடன் போராடி பெற்றுத் தருவோம். ஏதாவது ஒரு அரசு அங்கீகாரத்தை அவர்களுக்கு நாங்கள் தர இருக்கிறோம். அதே மாதிரி மாவீரன் வீரப்பனார் அவர்களுடைய நினைவு இல்லம் அமைக்கப்பட வேண்டும். தமிழக அரசு அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். எந்த தொந்தரவையும் வீரப்பன் மனைவிக்கோ அவருடைய மகள்களுக்கோ குடும்பத்தாருக்கோ உறவினருக்கோ செய்யக்கூடாது, காவல்துறையோ வருவாய்த்துறையோ. அதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒருவேளை அனுமதி மறுத்தால் அந்த அனுமதியை மீறி வீரப்பனுக்காரு நினைவு சின்னத்தை வீரப்பன் குடும்பத்தார் அமைப்பதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி பக்கபலமாக நின்று அது அடுத்த ஆண்டுகளில் அதை அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் நாங்கள் இறங்குவோம். தேர்தல் காலங்களில் சாதிகளே இல்ல, சாதியை பார்க்க மறந்துருக்கு. ஆனா வேட்பாளர்கள் களமிறக்கும் கூட அவங்க சாதியை சார்ந்தவர்கள் அது கிடையாது. அது பல கட்சியில மற்ற ஜாதிகாரங்க இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில மற்ற ஜாதிகாரம் சீட்டே கேட்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் தான் சொன்னேன், அவங்க பொதுக்குழு 1000 பேர் உட்காந்துருக்காங்கன்னா 999 பேர் அவனை தான் இருக்கிறான். அப்புறம் அவங்கள தான் கொடுக்க முடியும். இப்போ திருமாவளவன் கூட 1000 பேர் உட்காந்துருக்காங்கன்னா திருமாவளவன் கட்சிக்காரங்க 999 உட்காந்து திருமாவளவன் என்ன ரெட்டியாரில் பிள்ளைமாரில் நாயுடுல போய் என்ன ஆள் வச்சு கடத்தி நிற்க வைக்க முடியும்? நான் கேட்கறது அந்த ஜாதிகள் அந்த கட்சியில் இருந்து புறக்கணிக்கப்பட்டால் சேலம் வழக்கு வச்சுங்களேன்,
அங்க வந்து குறிப்பிட்ட கட்சிகள் இப்ப அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் அது நீங்க அதிமுக அப்படி நிறுத்துறாங்கன்னாக்கா அவங்க பொதுவான கட்சி தான், அவங்க எல்லாரும் யாரும் நிறுத்தலாம். ஏன் நிறுத்தலன்றது நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். நான் சொல்றது இப்போ ஒரு சமூகம் இருக்குன்னா, இப்போ என் கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, என் கட்சியில எல்லா ஜாதிகாரங்களும் இருக்கிறாங்க. இப்போ எல்லா ஜாதியும் இருந்தா தான் அப்ப அது எல்லா தொகுதியிலும் நான் வாய்ப்பு கொடுக்க முடியும். இல்லாத போது நான் இப்படி கொண்டு வந்து கட்டாயப்படுத்தி கொடுக்க முடியுமா? அதுக்கு அப்ப என்ன செய்யணும், எல்லா ஜாதி மனங்களையும் வெல்லணும். இந்த கொங்கு கட்சிகளோ, ஜான் பாண்டியனோ, கிருஷ்ணசாமியோ, திருமாவளவனோ, அன்புமணியோ, எல்லா சமூக மக்களையும் மனங்களையும் வென்று, இப்போ என் கட்சி மாதிரி, இப்போ நாம் தமிழர் கட்சி மாதிரி எல்லா சமூக இளைஞர்களும் அந்த கட்சிக்கு உள்வாங்கணும். அப்பதான் எல்லா கட்சிக்காரங்களையும் வேட்பாளர் தான் நிறுத்த முடியும். சார், கொடநாட்டில் வந்து ஜெயலலிதா மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லிட்டு சசிகலா மேடம் வந்து பேசியிருக்காங்க. அதை பற்றி நீங்க? அது அவர்களுடைய வாழ்ந்த இடம், அவருடைய அன்பு தோழி, அது அவருடைய விருப்பம், அவ்வளவுதான். இறுதியாக கடந்த 2 நாட்களா கட்சிக்காரங்க வந்து கொடி கட்டத்துல அதாவது திமுக ஒரு மாநில இளைஞனினுடைய 2வது மாநில மாநாட்டை நடத்துகிறது. இந்த மாநாட்டை நடத்திட்டும், மாநாடு வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அதற்காக பிரிதொரு அரசியல் கட்சியினுடைய கொடிகளே பறக்கக்கூடாது, சூரவங்களே இருக்கக்கூடாது, தட்டிகளே இருக்கக்கூடாது என்கிற அந்த மனநிலை என்பது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதல்ல. பாரதிய ஜனதாவை குறித்து விமர்சனம் வைக்கின்ற திமுக, ஆனால் திமுகவின் கூட்டணி கட்சியாக இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கொடி முதலமைச்சர் கண்ணிலே படக்கூடாது அல்லது உதயநிதி கண்ணிலே படக்கூடாது என்று காவல்துறை வேலை செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஜனநாயகத்தில் எல்லா கட்சிகளுக்கும், நான் இன்னைக்கு வரேன், இன்னைக்கு இரவு எங்க ஆளுங்க அவுத்துற போறாங்க, இதுக்கு அனுமதிக்கலாம் இல்ல? இதுக்கு பேனர் வைக்கோ, தட்டி வைக்கோ, சுவரொட்டி அனுமதிக்கலாம் இல்ல? அதெல்லாம் முடியாது. சேலம் முழுக்க திமுக கொடி தான் பறக்கணும், திமுக சுவரொட்டி தான் இருக்கணும் என்கிற இந்த எண்ணம் இருக்குல்ல, இந்த எண்ணம் ஜனநாயகத்திற்கு ஏற்புடைய செயல் அல்ல. ஏற்கனவே உங்களுக்கு அந்த பிரச்சனை சொல்லியிருந்தீங்க, அதைத்தான் உடைச்சு நான் ஏற்றிருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.